ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அடை ரெசிபி பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு அடை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் அளவுக்கு எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். இதிலே நான் எல்லாத்தையும் அளக்க போகிறேன். துவரம் பருப்பு 1 கப், 1 கப் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு. பச்சைப்பயிருக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இது எல்லாத்தையும் நம்ம அலசிட்டு இப்போ ஊற வைக்க போகிறோம். நான் சுட தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வந்தால் நல்லாயிருக்கும். அடை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட காரத்துக்கு 4லேருந்து 6 வடமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, தோல்லாம் சீவிட்டு. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒட்டுக்காக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மொத்தமாக நான் 3 முறை அரைச்சி எடுத்தேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், இஞ்சி, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடை மாவு பக்குவத்துக்கு அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்ன சின்னதாக சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன், அதுவே கரெக்டாக இருந்தது இந்த மாவுக்கு. இது கரெக்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாவு வரும். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற வச்சிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு கூட ஆட்டி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் தவா ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் எண்ணெயை. இப்போ அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் கரண்டிலே தட்ட போகிறேன். கரண்டியில் கரெக்டாக 1 கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கேன் மாவு. கொஞ்சம் பெருசாக தட்டி எடுத்துக்கிறேன், ஏன்னா தவா நல்லா பெருசாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் எடுத்தது கரெக்டாக 1 கரண்டி மாவு தான். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா ஓட்டை மாதிரி போட்டு விட்டுருக்கோங்க. கரண்டிலே அந்த குழியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயும் அடை செய்யறதா இருந்தாலே எண்ணெய் நல்லா இழுக்கும். அடையில் எப்பயுமே இந்த மாதிரி ஓட்டை போட்டால் தான் எண்ணெய் ஊற்றுறப்ப நல்லா கிறிஸ்பினஸ் தரும். அதனால தான் நிறைய ஓட்டை போட்டுப்பாங்க. நடுவில் சென்டர்லேயும் ஓட்டை போடுவாங்க. ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. அடை ரெடியாக கரெக்டாக உங்களுக்கு 10லேருந்து 13 நிமிஷம் ஆகும். கீழ்ப்பகுதியும் நல்லா கிறிஸ்பினஸ் ஆயாச்சு பாருங்கள். ரொம்பவே சுவையான ஒரு வித்தியாசமான அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். தட்டி போட்டு எடுக்க ரொம்பவே சுலபமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.